நெக்ஸ்ட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மாத பலன்கள், பிப்ரவரி மாத ராசி பலன்கள் 2026 எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? மேஷம் முதல் மீன ராசி வரைக்கும் எப்படி இருக்குன்னு நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். மாத பலன்கள், அதாவது மாதம் நம்ம பார்க்குறோம். தமிழ் மாத பலன் பார்க்குறோம், ஆங்கில மாத பலன் பார்க்குறோம். அது என்ன கொடுக்குன்னு பார்த்தோம்னா, அதாவது ஒரு சில மாதங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிரகங்கள் மாறும். அதாவது வருட கிரகங்கள்னால் சனி, ராகு, கேது, குரு, இதெல்லாம் வருட கிரகங்கள். இந்த 4 கிரகம் தான் வருட கிரகங்கள். மற்றபடி சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரன் இதெல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாத கிரகங்களாக வரும். அப்போ இந்த மாத கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இம்பேக்ட் ஏற்படுத்தும். அது நல்ல விதமாக ஒன்றா நல்ல விதமாக ஏற்படுத்தும், இல்லைன்னா தீய பலன்கள் கண்டிப்பாக கொடுக்கும். அது என்னென்ன மாற்றங்கள் கொடுக்கணும்னு நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். பொதுவாகவே பிப்ரவரி மாதம் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது உங்களுக்கு அந்த பிப்ரவரி மாதம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த செவ்வாயோட பயிற்சி, இந்த மாதம் உங்களுக்கு செவ்வாயோட பயிற்சி, உங்களுக்கு புதனோட பயிற்சி, சுக்கிரனோட பயிற்சி, புதனோட பயிற்சி, இந்த கிரகங்களோட பயிற்சியெல்லாம் இந்த மாதம் கம்ப்ளீட்டாக இருக்கும். ஏன்னா ஒரு சில மாதத்துக்கு வந்து செவ்வாய் ஒரு ராசியில் அப்படியே இருப்பார். ஆனால் இந்த மாதம் உங்களுக்கு செவ்வாயோட பயிற்சி இருக்குது, சுக்கிரனோட பயிற்சி இருக்குது. குரு வந்து வக்ர நிலையில் மிதுன ராசியில் இருக்கார். கேது வந்து சிம்ம ராசியில் சஞ்சரிச்சிருக்காங்க. சூரியன், புதன், உங்களுக்கு சுக்கிரன், செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா மகர ராசியில் இருக்காங்க. ராகு வந்து ராகு வந்து உங்களுக்கு கும்பராசியில் இருக்காங்க. சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மீனராசியில் சஞ்சரிச்சிருக்காங்க. இதுதான் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதிக்கு உண்டான கிரகநிலைகள். பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி புதனோட பயிற்சி நடக்கும். பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி உங்களுக்கு சுக்கிரனோட பயிற்சி நடக்கும். பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி சூரியனோட பயிற்சி நடக்கும். பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி செவ்வாயோட பயிற்சி நடக்கும். இது எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு ஒரு சில கிரகங்களில் ராகுவோட அமைப்பில் இருக்காங்க, இருந்தாலும் குருவோட பார்வையில் இருக்குது. இது உங்களுக்கு சாதகமாக பாதகமாக 12 ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு நம்ம தெளிவாக பார்க்குறோம். இருந்தாலும் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை செக் பண்ணுங்கள். ஏன்னா ஜாதகங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா பொதுவான பலன் பார்க்குறோம். இது எல்லாத்துக்கும் 100% செட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக செட் ஆகாது. ஒரு சில ராசிக்காரங்களுக்கு வந்து நம்ம பார்க்கும்போது அவங்க சுய ஜாதகத்தையும் மேட்ச் பண்ணி பார்த்தா தான் நம்ம துல்லியமாக அக்யூரேட்டாக சொல்ல முடியும். சரிங்களா? அதனால் உங்கள் பர்சனல் ஹாரோஸ்கோப் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. உங்கள் டைம் எப்படி இருக்குது, பாசிட்டிவாக நெகட்டிவாக, என்ன கர்மா வாங்கிட்டு வந்திருக்கீங்க, நல்ல கர்மா வாங்கிட்டு வந்திருக்கீங்களா, கெட்ட கர்மா வாங்கிட்டு வந்திருக்கீங்களான்னு உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம அக்யூரேட்டாக சொல்ல முடியும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ராசி கடகம். காலபுருஷ தத்துவப்படி 4ஆம் ராசியான கடகராசி நேயர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? ஏன்னா கடகராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் படா விட்டால் போதுங்கிற மாதிரி அஷ்டம சனி முடிஞ்சு ஓரளவுக்கு கொஞ்சம் நல்ல ஒரு லைஃப் வாழ்ந்துட்டுருக்கீங்க. ஏன்னா மன உளைச்சலோட, மன போராட்டத்தோட வாழ்ந்த கடகராசிக்காரங்க பேர் ஏராளமான பேர் இருக்கீங்க. ஏன்னா மன உளைச்சல், நிறைய பிரச்சனைகள் வந்தது, கடன் தொல்லை, அசிங்கமானம், அதே மாதிரி ஃபேமிலி பிரச்சனை, ஃபினான்ஷியல் ப்ராப்ளம், இதெல்லாமே கடகராசிக்காரங்களுக்கு ஜாஸ்தியாக இருந்தது. ஆனால் இந்த மாதம் வந்து பாருங்கள் ஒரு நல்ல ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கும். ஏன்னா ராசிக்கு வந்து பாருங்கள் ரெண்டாம் அதிபதி, அதாவது 2ஆம் அதிபதி சூரியன் வந்து உங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு கடகராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குருவோட பார்வையில் இருக்கிறதும், 2ஆம் அதிபதி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால வருமானத்துக்கு பிரச்சனை இருக்காது. கடன் அதிகமாக வச்சுருக்கவங்களுக்கு கூட கடன் தொல்லை சரியாகக்கூடிய நல்ல ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கும். கடன் நேர் மூலமாக அடைச்சிருவீங்க நீங்கள். சரிங்களா? யாரோட உதவியோ இல்லை சப்போர்ட்டோ கிடைக்கும் உங்களுக்கு. ஏன்னா ராசிக்கு 2ஆம் அதிபதி நல்லா இருக்கார் உங்களுக்கு. சூரியன் வந்து குரு பார்வையில் இருக்கிறதுனால ஒரு சில பேருக்கு அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் அதிகமாகவே இருக்குது. பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? ஏன்னா சனி வந்து உங்களுக்கு 9ல் தான் இருக்கார். அதனால் பெரிய பாதிப்பு கொடுக்க மாட்டார். தந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சிறு பாதிப்பு, சிறு பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. அதனால் அப்பாவோட ஹெல்த் கண்டிஷனில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி உங்களுக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் குரு இருக்கிறனால வெளிநாட்டு பிரயாணம், வெளிமாநில பிரயாணம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். ஒரு ஊர் விட்டு ஊர் போகிறது, இல்லை ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிறது, இல்லை அப்ராடு போகிறது, ஐடி ஃபீல்டில் இருக்கவங்க போய் வந்து பார்த்திங்கன்னா அப்ராடில் போய் சம்பாதிக்கிறது, இல்லை வேலை விஷயமா தொழில் விஷயமா வெளிநாடு வெளியூர் போகிறதுக்கு வாய்ப்புகள் இந்த மாதம் அதிகமாக இருக்குது. பயன்படுத்திக்கோங்க. ஒரு சில பேருக்கு இந்த மாதம் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு, அல்லது நிச்சயமாகக்கூடிய வாய்ப்பு, இல்லை நல்ல வரல் தேடி வரக்கூடிய வாய்ப்பு, நல்ல ஜாதகம் கைக்கூடி வரக்கூடிய அந்த அமைப்பு எல்லாமே கடகராசிக்காரங்களுக்கு பக்காவாக இருக்குது. நல்லா இருக்குது உங்களுக்கு. ஏன்னா கடந்த ஒரு 2-3 வருஷமாக படாதபாடு பட்டுட்டீங்க. எல்லா கடகராசிக்காரங்களும் பூச நட்சத்திரம், ஆயிலி நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரக்காரங்களும் நிறைய பிரச்சனையை சந்திச்சுட்டு இருந்திருப்பீங்க. இந்த மாதம் ஓரளவுக்கு நல்ல ஒரு மாதமாகவே உங்களுக்கு இருக்கும். எதையும் சமாளித்து ஒரு தன்னம்பிக்கை, ஒரு தைரியம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கும். ஒரு சிறப்பான ஒரு காலகட்டமாக அந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு இந்த மாதம் வேலை கிடச்சிரும். ஒரு சில பேருக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கக்கூடிய, நான் முன்னாடி சொன்ன மாதிரி அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஒரு சில பேருக்கு ப்ரொமோஷன் கிடச்சிரும். ஒரு சில பேருக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும். ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொழில் நல்லா போயிட்டுருக்கும், ஆனால் இன்கம் சரியாக இருக்காது. நல்ல ஒரு வருமானம் கிடைக்கக்கூடிய, உங்கள் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் அதிகமாகக்கூடிய வாய்ப்புகளும் இந்த மாதம் நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். சரிங்களா? அதனால் பயன்படுத்திக்கோங்க. ஒரு சிறப்பான ஒரு மாதமாக கடகராசிக்காரங்களுக்கு இருக்கும். எல்லா கடகராசிக்காரங்களும் அவங்கவங்க வயதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு சில விஷயங்களை இந்த மாதம் நீங்கள் கண்டிப்பாக பார்க்க போகிறீங்க. ஒரு நல்ல ஒரு மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். நன்றி, வணக்கம்.